தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய சபைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார்? அதே போல சபையும் தன்னுடைய மணவாளனை எப்படி கண்டுபிடிக்கிறாள்? சென்ற பதிவிலே கர்த்தருடைய ஜீவன் சபை என்ற காரியத்தை நாம் அநேகம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மறுபடியுமாக உங்களுக்கு நான் லூக்கா 17:30 பிரகாரம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய சபைக்கு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி, விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள், அதாவது 1965 ஆண்டு 11வது மாதம் 26ஆம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் 140 பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பிரசங்கித்த சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்னும் வேத வாக்கியத்தில் சபை வெளிப்படும் நாட்கள் என்றா உள்ளது? இல்லை. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் யார் வெளிப்படுவது, அறியப்படுவது? அது சரியா? வெளிப்படுவது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் சோதோம் குமரா நாட்களுக்கு ஒத்தாக இருக்கும். அது சரியா? என்ன நடந்ததென்று பாருங்கள். அவர்களுக்கு சோதோம் குமராவில் 2 முக்கிய தூதர்கள் இருந்தனர். ஏனெனில் அங்கு வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் இருந்தனர். அது சரியா? அவர்களுக்கு 2 முக்கிய தூதர்கள் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். சோதோம் குமராவில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவர் ஆபிரகாமிடம் குழுவுடன் தங்கிவிட்டார். அது சரியா? பாருங்கள், இதே நாட்கள் தான் சோதோம் உடைய நாட்களிலே ஆபிரகாமிடத்திலே 3 தூதர்கள் வெளிப்பட்டார்கள். ஒருவர் ஏலோயும் என்று ஆபிரகாம் அறிக்கை செய்கின்றார். மீதி 2 பேரும், அதாவது கப்ரேலும் மிகாவேலும் பாருங்கள், லோத்திற்கு செல்கிறார்கள். அதே போல இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், 3 பேராக தேவன் மறுபடியுமாக இந்த ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸ்தாபனுக்கு சென்றவர்கள் ஓரல் ராபர்ட், பில்லி கிரகாம். இது செய்தி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அப்போ இந்த 2 பேர்களும் எங்கு செல்கிறார்கள்? சபை ஸ்தாபனங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் ஒருவர் எப்படி ஆபிரகாம் இடத்தில் நின்று கொண்டாரோ அதே போல ஒருவர் பிரண்ணாமுடைய குடத்துக்குள்ளே தேவன் நின்று விட்டார். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், சபையின் வரலாற்றிலேயே ஹாம் என்று முடிவு பெறும் பெயரை கொண்ட உலக தூதனை நாம் இதுவரை பெற்றிருக்கவே இல்லை. கிரகாம் 6 எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் GRAHAM 6 எழுத்துக்களை கொண்டதாய் உள்ளது. ஆனால் ஆபிரகாம் என்னும் பெயரை எடுத்து கூட்டினால் 7 எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் ABRAHAM 7 எழுத்துக்கள். பாருங்கள், எனவே உலக சபை மனித எழுத்துக்களை கொண்ட 6, அதாவது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனம். 6 என்றாலே அது மனிதனுடைய எண்ணிக்கை, அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஸ்தாபனம். அதனால் தான் பாருங்கள் 666. ஏனென்றால் மனிதனுடைய எண்ணிக்கை, மனிதனுடைய போதனைகள், மனிதனுடைய பாரம்பரியங்கள், மனிதனுடைய போதனைகள் சபைக்குள் வருகின்ற பொழுது அது 666 முத்திரையாக இருக்கின்றது. அதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதன் தூதனை பெற்றுள்ளது. அவர்களுக்கு சாங்கி, மூடி, பீனி, நாக்ஸ், கால்வின் முதலானோர் இருந்தனர். ஆனால் ஒருபோதும் ஹாம் என்பதில் முடிவடையும் பெயரை கொண்டவர் இருக்கவே இல்லை. அது சரியா? அவர்கள் இப்பொழுது அதை பெற்றுள்ளனர். அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். அவர் அவர்களுடைய சுவர்களை தன்னால் இயன்றவர் அடித்து நொறுக்கி மனம் திரும்புங்கள், இல்லையேல் அழிந்து போங்கள் என்கின்றார். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட உடன்படிக்கை செய்து கொண்ட ஆபிரகாம் அவனுடைய கூட்டத்தினரும் கூட ஒரு தூதனை பெற்றுள்ளனர். அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அக்கினி விழுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அவர் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்பொழுது நாம் அக்கினியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அணுகுண்டு அக்கினியை, தேவனுடைய கோப அக்கினை. அந்த தூதன் ஒன்றை செய்தார். அவர் தமது முதுகை
பின்னால் திருப்பினவராய் ஒரு ஸ்திரீயிடம் அவர் கூறினதை சந்தேகிக்கிறாள் என்றும் அவளுடைய நிலை என்னவென்றும் என்ன நடக்கப் போகிறதென்றும் கூறினார். பாருங்கள், ஆபிரகாம் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக இருந்தார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சபையிடத்தில் தேவன் 3 மனிதனாக, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் 2 பேர்த்தை லோத்தினிடத்தில் அனுப்பினார். ஆனால் ஏலோயும் என சொல்லக்கூடிய மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அங்கே சாராள் கூடாரத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது தன் முதுகை திருப்பி கூடார் பக்கம் நின்று கொண்டு சாராள் என்ன செய்கிறாள் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். பாருங்கள், அன்றைய நேரத்திலே ஏலோயுமுடைய வார்த்தையை சாராள் நகைத்தாள், அங்கு சிரித்தாள். ஆனால் ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும் என்பது இருப்பதனாலே, அல்லது ஆபிரகாமுடைய பாகமாக சாராள் இருப்பதனால தான் தேவன் அன்றைக்கு அவளை கொல்லாமல் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஆபிரகாம் இடத்துல தேவன் எப்படி 3 பேராக நின்று கொண்டிருந்தாரோ அதே போல அந்த கடைசி நாட்களிலே 3 தூதர்கள் பூமிக்கு வருகிறார்கள். 5வது தூதனாக ஓரல் ராபர்ட், 6வது தூதனாக பாருங்கள் அங்கே பில்லி கிரகம் நிற்கின்றார். 7வது தூதனாக வானத்தில் இறங்கி வந்த உடன்படிக்கை தூதன் மைட்டி காடாக பாருங்கள் அங்கே ஒருவர் நிற்கின்றார். அவர் யார்? ஆபிரகாம் இடத்திலே வெளிப்பட்ட அதே தேவன் தான் அந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததிக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே அதே ஏலோயும் இந்த கடைசி நாட்களிலே அவர் தன்னை ஜனங்களுக்கு மத்தியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டாரா இல்லை என்பதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு படுத்தி காண்பிக்கின்றேன். அந்த தூதன் ஒன்றை செய்தார். அவர் தமது முதுகை பின்னால் திருப்பினவராய் ஒரு ஸ்திரீயிடம் அவர் கூறினதை சந்தேகிக்கிறாள் என்று அவளுடைய நிலை என்னவென்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் கூறினார். அது சரியா? அதே விதமாக மனுஷகுமாரன் தம்மை இந்நாளில் வெளிப்படுத்துவார் என்று கூறியுள்ளாரா? அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நல்லது. இதோ ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கின்றாள். சபையின் காணக்கூடாத இணைப்பில் கிறிஸ்துவுடன் மணவாட்டியின் இணைப்பின் போது அந்த தூதன் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறார். அவர் அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமே பேசுகிறார். வேதம் அவ்வாறே கூறுகிறது. அவர் தமது தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் எக்காலத்தும் அப்படி செய்து வந்திருக்கின்றார். அவர் தமது போக்கை மாற்றினதே இல்லை. பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி உண்மையானவராக இருந்தால் தேவன் அவனிடம் கூறுவதை மாத்திரமே அவனால் உரைக்க முடியும். அது சரியா? அது உண்மை. இந்த ஸ்திரீ நான் பார்ப்பதற்கு முன்பே அவளுடைய விஷயம் என்னவென்று அவர் என்னிடம் கூறுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் புற்றுநோயினால் அவதியுறுகிறாள். அது உண்மை. பாருங்கள், அவர் அப்படியே பேசிக்கொண்டு வந்து பிரன்னாமுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்திரீயை பற்றி, அவளுக்குள் என்ன விதமான நோய் இருக்கிறது என்பதை பற்றி சபைக்கு முன்பாக தேவன் பேசி காமிக்கின்றார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சாராள் எப்படியாக அவளுடைய கூடாரத்துக்குள் நின்று கொண்டு நகைத்தாலோ, அதை ஏலோயும் சொன்னாரோ, அதே போல அந்த கடைசி நாட்களிலே முன்ன பின்ன அறியாத ஒரு பெண்ணுடைய சரத்துக்குள்ளே இருக்கிற நோயை தேவன் அது வெளியரங்கமாக்கி காண்பிக்கின்றார். இன்னும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். அவர் இந்த கடைசி நாட்களிலே மனித சரீரத்தில் மாம்சமாக சபைக்கு ஆபிரகாம் இடத்திலே வெளிப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரன்னாம் கூடத்திலே அவர் அதை செய்து காண்பித்தாரா இல்லையா என்பதை பற்றி நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். அதாவது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட் என்ற செய்தியில் வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1960ஆம் ஆண்டு
3வது மாதம் 28ஆம் தேதியிலே சொல்லப்பட்ட இந்த கொடுக்கப்பட்ட இந்த செய்தியிலே 32வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். 33வது பேராவை நான் வாசிக்கின்றேன். ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அதே தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். இப்பொழுது இன்றிரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பசுத்த ஆவியானவர். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். அந்த செய்தியில் வாசித்தோம். இந்த கடைசி நாட்களில் மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே எப்படி தேவன் ஆபிரகாமுடைய சாராடத்திலும் பேசினாரோ அதே ஏழையும் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததியாக இந்த கடைசி நாட்கள் தம்மை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகையில் பாருங்கள், அவர் பிரண்ணாம் குலத்தில் நின்று கொண்டு சோதோம் குமாரா பட்டணத்திலே ஆபிரகாமிடத்தில் 3 பேர்கள் நின்று கொண்டு 2 பேர் லோத்தினிடத்தில் அனுப்பி வைத்து ஒருவர் அங்கு நின்று கொண்டாரே. அப்பொழுது சாரால் நகைத்ததை, அவருடைய முதுகு பின்னால் நடந்த நிகழ்ச்சியை அவர் எடுத்து பேசினாரே, அதே தூதன் இன்று உங்கள் மத்தியிலே இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல. பாருங்கள், நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே கர்த்தர், நானே பரிசுத்த ஆவியானவர். சொன்னபடி வந்தாரா இல்லையா? இந்த வெளிப்பாடை பேதுருவை போல யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேவன் இன்றைக்கு அவர்கள் மேலே கட்டப்படுகிற சபையாக இருக்கிறது. வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்ட சபையாகிய ஜீவனுள்ள தேவனின் சபையாக இன்றைக்கு இருக்கிறது. பாருங்கள், மறுபடியும் அந்த பேராவை நான் வாசிக்கின்றேன். கர்த்தரால் ஆகாத காரியம் என்ற செய்தியில 33வது பேரா. ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமில் இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்று இரவு இங்கே அதே தூதன், அதாவது ஏலோயும் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய சகோதரன் அல்ல. பாருங்கள், நான் உங்கள் சகோதரன் அல்ல, இது உங்களுடைய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது பல்வேறு சபை பிரிவிலிருந்து இன்றிரவு இங்கே கூடியிருக்கின்ற மக்களை உங்களுக்கு அதே அவ்விதமாகவே தான் இருக்கும் என்று பாருங்கள். சோதோமில் நடந்தது போல இந்த கடைசி காலத்தில் பல சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆபிரகாமின் பிள்ளையாக யார் யார் இன்று இருக்கிறார்களோ, ஆபிரகாமுடைய சந்ததியாக ராஜரிக சந்ததியாக இந்த கடைசி நாட்களில் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் முதுகை திருப்பி நின்று, நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் இந்த கடைசி நாட்களிலே 750 கோடி பேர், உலகத்திலே எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். அதிலே தேவன் யாரை முன்குறித்தார்? பேதுருவை போல, சமாரிய பெண்ணை போல, நாத்தானுவேலை போல கர்த்தர் யாரை யாரை உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி ஜீவஸ்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்துகையில் அவர் சொல்லுகிறார், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அந்த நீங்கள் என சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி ஜீவஸ்திலே யார் யாருடைய பெயர் எழுதப்பட்டதோ அந்த பிள்ளைகளுக்காகவே தேவன் கடைசி நாட்களிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய என்பார்பியை மாத்திரம் மாற்றிக்கொண்டு, அடையாளங்கள் மாறாமல், அற்புதங்கள் மாறாமல், வார்த்தையின் தன்மைகள் மாறாமல், அக்னிஸ்தம்பம் மாறாமல், மேகஸ்தம்பத்தை மாறாமல், அணிலை சிருஷ்டிக்க பண்ணுகின்ற அந்த சிருஷ்டிப்பு மாறாமல், அதே தேவன் இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள் உலகம் காணும்படியாக அக்னிஸ்தம்பத்தில் நின்று கொண்டு நான் கர்த்தர் என்று தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் இந்த வெளிப்பாடை ஒரு சபை போதகர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த வெளிப்பாடை ஒரு பெரிய ஒரு மூப்பரோ
அல்லது பெரிய சபையிலுக்கு ஒரு போதகர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவர் எப்படி கர்த்தரை வெளிப்படுத்தி காண்பிப்பார்? அவரே குரலாக்கப்பட்டு இருப்பார் என்றால், அவரே பணத்தின் மேல் ஆசைப்பட்டு இருப்பார் என்றால், அவரே உலக ஆசைக்குள்ளே நின்று கொண்டிருந்தால் அங்கு இருக்கிற விசுவாசிகளை யார் வழி நடத்துவார்? பாருங்கள், கர்த்தர் மாத்திரமே வழிநடத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை வழிநடத்த முடியும். என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று தேவன் சொல்லுகின்றார். நித்திய ஜீவன் இன்றைக்கு வார்த்தையை மாத்திரமே உண்டு. வெளிப்பாட்டின் மேலே என் சபை கட்டுண்டு தேவன் சொல்லியிருக்கின்றார். எத்தனையோ விதமான சபைகள், எத்தனையோ விதமான கோட்பாடுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் எண்ணக்கூடாத அளவுக்கு சபை ஸ்தாபனங்கள் பெருகிவிட்டது. ஒரு சிறு பாகத்தை மாத்திரம் பிடித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் மற்றதை விட்டு விடுவார்கள். ஒரே தேவனை மூன்றாக பிரித்தார்கள். காரணமே இல்லாத ஒரு பண்டிகை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேவன் ஏப்ரல் மாதம் 6 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் காரணமே இல்லாத பண்டிகை எக்ஸ்மஸை அவர்கள் பாருங்கள் டிசம்பர் மாதம் 25 கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். லந்தன் நாட்கள் என்பது பைபிளில் வாசிக்க முடியுமா? வேளங்கனி மாதா பேரை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியுமா? செபஸ்டியார் பேரை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியுமா? புதுநன்மை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியுமா? குழந்தை ஞானஸ்தானத்தை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியுமா? சிலுவை பாதை என்ன சொல்லக்கூடிய அதை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியுமா? பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள். ஜனங்கள் கண்ணிருந்தும் பாருங்கள், வேத வார்த்தைகளை தன் வீட்டுகளை வைத்துக் கொண்டோம், விலையேற பெற்ற 3வது வேதகமாகிய வீட்டில் அடுக்கி வைத்துக் கொண்டு இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் அவர்கள் கண்களை குருடாக்கி போடுகிறார். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஈசாக்குடைய ரத்தம் தான் ரெபெக்கால் வைத்துக்கொள்ள சென்றது. அங்கே ஏசாவாகவும் யாக்கோவாக 2 ஜீவன் அங்கு உருவாகிறது. ஆனால் அவர்கள் பூமியில பிறப்பதற்கு முன்பாக தேவன் அவர்களை பார்த்து, யாக்கோபை நான் சிகைக்கிறேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். அப்ப தாயின் கருவில இருக்கின்ற பொழுது தேவன் ஒருவனை முன் குறிக்கப்படாமல் இருந்திருந்தால் அவன் வெளியே வந்து எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கே ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் அவன் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த சபைக்கு சென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு, எந்த சபைக்கு போய் அவர்கள் ராபோசத்தை பெற்றுக்கொண்டு வாரம் முழுவதும் நீதிமானாக வாழ்ந்து கொண்டு தன் வருமானங்களை எல்லாம் சபை கொடுத்து கொண்டு அவர் எவ்வளவுதான் ஒரு நல்லது பண்ணாலுமே அது பூமிக்கு தான் நல்லது, பூமிக்குரிய காரத்துக்கு தான் நல்லது. ஆனால் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஏசா முன் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு சோதம் போல இருக்கிறது. நோவா காலத்தில் நடந்தது போல தேவகுமாரர்கள் மனுஷகுமார் சௌந்தரமலை கண்டு பெண் கொடுத்து பெண் எடுத்து விட்டார்கள். இன்னைக்கு யார் எந்த ஜெனரேஷன் யாருக்குமே தெரியவில்லை. எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போய்விட்டது. பாருங்கள், இன்னைக்கு யார் வம்சம் தந்திரம் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தை மாத்திரம்தான் தன்னுடைய வித்தை அடையாளப்படுத்துகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் நின்று கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய அந்த வெளியேறப்பட்ட நித்திய தருகிற வார்த்தையில் நின்று கொண்டிருக்கின்றோமா? எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்ட அதே தூதன் அக்னிஸ்தம்ப தலைக்கு மேல் நின்று கொண்டு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் அக்னிஸ்தம்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அநேக பேரிடத்தில், பிரதர், அது மோசை கூட அடையாளம். எங்காவது மோசைக்கு தலைக்கு மேலே அக்னிஸ்தம்பம் நின்றுச்சா? மோசை எங்கே பார்த்தார்? மோசை முட்செடி எழுதுகிறத பார்த்தார். பவுலிடத்தில் தேவன் வெளிப்படுத்தினார். பவுல் எங்கிருந்து அக்னிஸ்தம்பத்தை பார்த்தார்? வானத்திலே பார்த்தார். ஆனால் தலைக்கு மேலே யாருக்குமே வரவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு புறாவின் அடையாளமாக அவர் தோல் மேலே இறங்கினது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், அக்னிஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலும் கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேலுக்கும். ஏசாயா புஸ்தகம் 9வது வசனம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின்படி கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும். பாருங்கள், அது பிரண்ணாமுடைய தோளில் மேல் தான் இருந்தது. அக்னிஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருந்தது. மேகஸ்தம்பம் பிரண்ணாமை 7 தூதர்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள். அவர் மகிமையின் மேகத்துக்குள்ள தேவன் அந்த காட்சி கொடுப்பதற்காக தேவன் சீனா மலை எப்படியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே தன் ரூபத்தை மறுவமாக்கினாரோ அதே போல பாருங்கள், சாபனிய காணி என்ற மலையிலே
மகிமையின் மேகங்கள் இவரை தூக்கி சென்ற இதற்காக, கிழக்கே முத்திரையை திறப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு அவர் வெளிப்படையாக, இதோ இந்த சபையிலே என் முதுகை காட்டி நிற்கப் போகின்றேன். ஆபிரகாம் இடத்திலே எப்படி சாராள் இடத்திலே சாராள் கூடாரத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது யோலையும் அங்கே முதுகை திருப்பி நின்று சாராள் என்ன செய்தாள் என்று வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே நான் என் முதுகை திருப்பி இந்த பிரண்ணாம் கூடத்தில் நிற்கப் போகிறேன். நான் உங்கள் சகோதரன் அல்ல, நான் உங்கள் பிரண்ணாம் அல்ல, நான் உங்கள் தீர்க்கதரிசி அல்ல, நான் உங்கள் போதகர் அல்ல, நான் ஒரு மனிதன் அல்ல, நானே உங்கள் கர்த்தர், நானே உங்கள் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையை ஒருவன் விசுவாசிக்கவில்லை என்றால், இந்த இரகசியத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், யூதர்களைப் போல அவர்கள் கண்கள் இருந்தும் குருடாக இருந்தார்களோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே கண்கள் இருந்தும் அவர்கள் குருடாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளை பார்த்துத்தான் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, சபை என்பது என்ன? கிறிஸ்துவுடைய பாகம். சபை என்பது என்ன? அது வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்ட கிறிஸ்துவுடைய வார்த்தையின் பாகமாக இருக்கிறது. முதல் சபை ஆபேல் என்னும் வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்டது. மறுபடியும் பாருங்கள், கேபா என சொல்லக்கூடிய கல்லாகிய பேதுருவுடைய வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்டது. பேதுரு மேலே அல்ல. பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த இரகசியமாகிய அந்த வெளிப்பாட்டின் மேலே சபை கட்டப்பட்டது. அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாரா இல்லையா? இன்றைக்கு அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டிருக்கிற பிரண்ணாம் யார்? அவர் எப்படி அதிசயம் பண்ண முடியும்? அவர் எப்படி அற்புதங்களை பண்ண முடியும்? மரித்தவரை எப்படி உயிர்ப்பிக்க வைக்க முடியும்? குருடனை எப்படி பார்க்க முடியும்? உள்ளத்துக்கு ரகசியங்கள் எடுத்து அவர் எப்படி போதிக்க முடியும்? தேவன் தான் சிருஷ்டிக்க பண்ணினார். அணிலே வராத இடத்துல எப்படி இவர் அணிலை சிருஷ்டிக்க பண்ண முடியும்? அவருடைய தோல் மேலே அக்னி ஸ்தம்பம் இருக்கிறதே, அது கர்த்தத்துவமாச்சே, அது எப்படி இவர் தோல் மேலே வரும்? சிந்தித்து பார்த்திருப்பீர்களா? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சபை கோட்பாடுக்குள்ள அல்ல, மனிதன் ஞானத்துக்குள்ள அல்ல. ஐயோ, இந்த பிரதர் சொன்னார் கோச்சிட்டு போயிடுவாரே, சபைக்கு வராமல் போயிடுவாரே. நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளாக அவரை ப்ராஃபிட் என்று சொல்லித்தான் சபை நடத்தி கொண்டு வந்தோமே. இப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் கர்த்தர் என்று, இவர்தான் ஏலோயிம் என்று இந்த 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதே. இதை நான் சபைக்கு எப்படி வெளிப்படுத்துவேன்? எல்லோரும் விட்டு போய் விடுவார்களே, என்னை அவமானப்படுத்துவார்களே, என்கிட்ட யாரும் பேச மாட்டார்களே, என்னை அந்திகிறிஸ்து சொல்வார் என்று அநேக பேர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர் நான் பேசியிருக்கிறேன். செய்தி எடுத்து காண்பிக்கும் பொழுது அவர் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சபை மக்களிடத்திலும் வெளியே சொல்வதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? முதலில் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்றால் உங்களுக்கு முதலில் தைரியத்தின் ஆவியை தான் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தைரியமாக நின்றார். பேதுரு தைரியமாக நின்று கொண்டிருந்தார். அதே போல இன்றைக்கும் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கான முதல் அடையாளம் தைரியம். அந்த தைரியம் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் உங்களை வார்த்தையினாலே வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். அப்போ இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இந்த செய்திக்குள் நீங்கள் வந்திருக்கலாம். என் டைம் சர்ச்சுக்குள்ளே அவர் ப்ராஃபிட் என்று வந்திருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு நித்திய ஜீவனை தராது. இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை, அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம்? அவர் எப்படி இங்கிருந்து பல மைல் வந்திருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து, சகோதரி இத்தனை மைலிருந்து வந்திருக்கின்றாய், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அதே போல என்ன யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். உங்களுடைய மகன் இளம்பிள்ளை வாதத்திலே வீட்டில் இருக்கிறான் என்று தேவன் வெளிப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்புகின்றார். மரித்து போன குழந்தையை 2 நாளுக்கு அப்புறம் பிரண்ணாமுடைய சபை கொண்டு வருகிறார்கள். அங்கே ஜெபம் செய்கின்ற பொழுது அந்த பிள்ளை எழுந்து நிற்கின்றது.
எத்தனை விதமான தள்ளி வண்டிகள், எத்தனை விதமான டோலிகள், எத்தனை விதமான சக்கர நாற்காலிகள் மூலியமாக தேவன் கொண்டு வந்து அங்கு வந்து குணமாக்கி காண்பித்தார். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், ஜீவனுள்ள தேவனின் சபை, த சர்ச் ஆஃப் த லிவிங் காட், 51வது ஆண்டு 7வது மாதம் 27ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செய்தியில் 91வது பேராவை நான் வாசிக்கிறேன். அவர் எப்படியாக சபைக்குள்ளே மெஸ்ஸியாவின் அடையாளமாகிய முன்ன பின்னே அறியாத ஒருவரை எப்படி அவர் குணமாக்கி அனுப்புகிறார் என்பதை பற்றி நான் வாசிக்கின்றேன். அங்கே உட்கார்ந்திருக்கும் வெள்ளையர் அல்லாத சீமாட்டியே, உங்கள் பிரச்சனை என்ன? சீமாட்டியே, நீங்கள் மூட்டு வீக்கத்தினால் அவதிப்படுகிறீர்கள், அப்படி இல்லையா? ஆம், அப்படியானால் ஏன் நீங்கள் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவை உங்கள் சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உங்கள் கக்கத்தண்டை தூக்கி எறிந்து வீட்டுக்கு சென்று சுகமடைந்தவராக இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். முடமானவர்களும் சக்கர நாற்காலியில் இருப்பவர்களும் தூக்கு கட்டிலில் இருப்பவர்களும் இந்த பக்கமாக பாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் கனடாவிலிருந்து வருகிறீர்கள், மண்ணீரல் வீக்கத்தினால் அவதிப்படுகிறீர்கள், மற்றும் உங்களிடத்தில் ஒரு உண்மை மறைக்கப்பட்டது. சீமாட்டியே, உங்களுக்கு புற்றுநோயும் இருக்கிறது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சபைக்குள்ள தேவன் மெஸ்ஸியாவின் அடையாளமாகிய அந்த உள்ளத்தில் ரகசியங்களை எடுத்து தேவன் சபைக்கு முன்பாக போதித்து காண்பிக்கின்றார். பாருங்கள், நாற்காலியில் சக்கர நாற்காலியில் வந்தவர்களையும் அதே போல அங்கே இருந்த அந்த கட்டிலில் தூக்கி கொண்டு வந்தவர்களையும் அந்த கைத்தடி வைத்து கொண்டு இருக்கிறவர்களையும் அவர் ஒரு பக்கமாக அழைத்து கொண்டு வந்து அங்கே தேவன் குணமாக்கி அனுப்புகின்றார். அப்படி என்றால் இதற்கு என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவை ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் பிரண்ணாம் யார் என்பதையும் அவரால் அறிந்து கொள்ள முடியும். அதுவும் வேத வார்த்தை இவரை கிறிஸ்து என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இயேசு சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் வேத வார்த்தை தான் இவரை கிறிஸ்து என்றும் இவரை தேவனுடைய குமாரன் என்றும் இந்த வேத வார்த்தைகள் தான் சாட்சி பகர்ந்தன. அதே போல இந்த 2ஆம் வருகையிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உலக சபை ஸ்தாபனங்கள், மனிதன் எண்ணங்கள், மனித கோட்பாடுகள், போதகர் என்ன சொல்ல அதை பற்றி கவலையே கிடையாது. வேத வார்த்தைகள் இவரை கிறிஸ்து என்றும் தேவன் என்றும் இயேசுவென்றும் வெளிப்படுத்தி தான் காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு முதல் வரிகள் என்ன செய்தாரோ அதே போல 2ஆம் வரிகளும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே வேத வார்த்தையின் நிறைவேற்றல் தான் பிரண்ணமாக நின்று கொண்டு தேவன் குருடனை பார்க்க வைக்கின்றார். எங்கிருந்தோ வந்த ஒருவரை, சகோதரியே, நீங்கள் கனடா தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மண்ணீரலில் வீக்கம் இருக்கிறது, அது மாத்திரமில்லை உங்களுக்கு புற்றுநோயும் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் வெளிப்படுத்தி சுகமாக்கி அனுப்புகின்றார். இது என்ன அடையாளம்? இது மெஸ்ஸியாவின் அடையாளம். அப்போ இது யாருக்கு விளங்கும்? பேதுருவை போல கர்த்தர் அந்த கடைசி நாட்களில் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் தான் இன்றைக்கு இயேசு என்றும் அவர்தான் இன்றைக்கு அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டுகிற ஏலியம் என்றும் அந்த சரீரம் மாத்திரமே இவரை அடையாளம் கண்டு கொள்ளப்படும். சபை ஸ்தாபனங்கள் அடையாளம் கொள்ளப்பட மாட்டாது. மனித ஞானத்தில் உள்ளவர்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இவர் அடையாளம் காண முடியாது. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாகமாகிய சபை, கர்த்தருடைய சரீரமாகிய அந்த சபை மாத்திரமே இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, செய்திகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேக சகோதரர்கள் யூடியூப்ல செய்தி கேட்டுக்கொண்டு, பிரதர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் அந்த ஏலோயம் பிரண்ணாம் என்று அந்த யூடியூபிலே ப்ளூ கலர்லே பிரண்ணாமுடைய புகைப்படம் இருக்கும்.
அந்த புகைப்படத்தின் மீது நீங்கள் கை வைக்கின்ற பொழுது அது ஓப்பன் ஆகி அதில் வீடியோஸ் என்று முன்னாடி ஒரு பாகம் இருக்கும். அந்த வீடியோஸை நீங்கள் ஆன் பண்ணீர் என்றால் 345 செய்தி பக்கம் அதில் இருக்கும். அதில் மிகவும் முக்கியமான அநேக செய்திகளுமே கர்த்தருடைய பரம ரகசியத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியமாக இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அநேக சகோதர சகோதரிகள் அதில் என்னுடைய ஃபோன் நம்பரும் அதில் நான் பதிவிட்டிருப்பேன். தாராளமாக நிறைய சகோதர சகோதரிகள் இடத்தில் பேசிக்கொண்டு இன்றைக்கு இந்த விலையேற பெற்ற வார்த்தைக்குள்ள அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், இதுதான் கடைசி செய்தி. இதற்கு மேலே எந்த தூதனும் பூமிக்கு வர முடியும். ஏனென்றால் தேவன் 7 பரிபூர்ணமாகிவிட்டார். 8 என்பது பிதாசனுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. அப்போ தேவன் 7ஆம் தூத சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் எந்த ஊழியத்தை பண்ணாலுமே 7ஆம் தூதனாகிய வில்லியன் மரியன் பிரண்ணாம்குள்ளவே தேவன் அனைத்து விதமான மாஸ்காகி என்மார்பியும் போட்டு வைத்து விட்டார். இனி வெளிப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. வேத வார்த்தைகள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எந்த மனிதனும் எந்த போதகருமே எந்த சபையோ உங்களை நித்திய ஜீவன் கொண்டு செல்லாது. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அந்த பிள்ளைகளை தன்னுடைய பாகமாக தேவன் சேர்த்து கொள்கிறார்.